ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க் ஆஃபீஸ் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம 13ஆம் தேதி வந்த நியூஸ் எடுத்து நியூஸ் கலெக்ஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? எக்ஸாக்டாக 15 நியூஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 15 நியூஸுமே இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் அப்படின்னே நம்ம சொல்லலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஆல்ரெடி இந்த பிடிஎஃப் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் இருந்து எடுத்திருப்பீங்க, டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்னும் நீங்கள் டெலகிராம் குரூப்பில் இல்லை அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, போயிட்டு இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா 13ஆம் தேதி நாங்கள் இந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணிடுவோம். பட் வீடியோ அப்படின்றது மட்டும் 3 டேஸ் டிலேயில் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டெய்லியுமே நம்ம வீடியோ கொடுக்க போகிறோம் அப்படின்றத நான் வந்து இந்த இடத்துல தெரிய வச்சுக்கிறேன். பிகாஸ் நம்ம வந்து ஆல்ரெடி வெக்காப்ஸுக்கு வீடியோ கொடுத்துட்ருப்போம். ஸோ நிறைய மாணவர்கள் வந்து வெக்காப்ஸ் வீடியோ டெய்லி பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். இன்னும் வெக்காப்ஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட் வந்து மேலே ஐ பட்டனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். கீழே நம்மளோட வெக்காப்ஸ் வந்து தினமும் 6 மணிக்கு நம்ம லைவ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ மண்டே டு ஃப்ரைடே தினமும் 6 மணிக்கும் இந்த டெய்லி நியூஸ் அப்படின்றத மண்டே டு ஃப்ரைடே தினமும் 6:30 PM லைவ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து 2 வீடியோ, அரை மணி நேரம் அரை மணி நேரம். ஓகேவா? ஸோ 1 மணி நேரம் உட்காந்தீங்க அப்படின்னா வெக்காப்ஸும் படிச்சிடலாம், டெய்லி நியூஸ் அதனாலோட நியூஸையும் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ பிடிஎஃப் முன்னாடி கொடுத்துட்டோம், படிச்சிருப்பீங்க. பட் இந்த பிடிஎஃப் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ஒரு நியூஸ்ல இருந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் வரும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓட்டி ஓட்டி பார்க்காம ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் உங்களுக்கு டேட்டா கிடைக்கும், இல்லைனா அந்த விஷயத்த விட்டுடுவீங்க. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ பிடிஎஃப் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 1லேருந்து நீங்கள் பார்க்குற இந்த பிடிஎஃப் வந்து நம்மளோட வெப்சைட்டில் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ வெப்சைட் நேம் வந்து mark2officer.in. ஓகேவா? ஸோ இதான் நம்மளோட வெப்சைட்டு. இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணாமல் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ சைட்டுக்கு மூவ் ஆகிறதுனால காசு கட்டி வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. இந்த கோர்ஸுமே நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் வெக்காப்ஸுமே நம்ம ஃப்ரீயாக தான் தரோம். போயிட்டு ஜஸ்ட் என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லியும் அந்த டைமிங் தான் 6 மணி 5 மணிக்கு வந்து டெய்லி நியூஸ் கோர்ஸில் வந்து டெய்லி நியூஸ் பிடிஎஃப் உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி வந்து 6 மணிக்கு வெக்காப்ஸ் பிடிஎஃப் கோர்ஸில் வந்து வெக்காப்ஸோட பிடிஎஃப் உங்களுக்கு வந்துடும். கரெக்டு தானே? ஸோ அதனால் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, என்ரோல் பண்ணிக்கோங்க. நம்மளோட கோர்சஸில் எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக கொடுக்கறதுனால இது வந்து நம்ம வந்து கண்டென்ட்ல ஏதாவது குவாலிட்டி குறையுமா அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. பிகாஸ் நம்மளோட மாணவர்களோட திங்கிங்கே தான், நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்றதுனால கண்டென்ட்ல கை வச்சுருவாங்களா, கண்டென்ட் கேவலமாக கொடுப்பாங்களா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இந்த பிடிஎஃப் பார்த்தாலே தெரியும் நாங்கள் எந்த அளவுக்கு இந்த பிடிஎஃபை டிசைன் பண்ணுறதா இருக்கிறதுலையும் சரி, கண்டென்ட்டை எப்படி ப்ரொவைட் பண்ணுறதுலையும் சரி. ஓகேவா? ரொம்ப மாதம் நாங்கள் இதில் ஒர்க் பண்ணி தான் இதை நாங்கள் லைவ் பண்ணியிருக்கோம். ஓகே தானே? ஸோ நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த சேனல் அப்படின்னா ஹிந்து டெய்லி நியூஸ் வந்து ஹிந்து எடிட்டோரியல் வெக்காபுலரி அப்படின்ற ஒரு சேனல். ஸோ அந்த சேனலை வந்து நம்மளோட சைட்டில் நம்ம அப்லோட் பண்ணிவிடுவோம். கரெக்டாக தானே? ஸோ சைட்டோட லிங்க் எடுத்துகிட்டு வந்து நம்ம அதில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் போய்ட்டு டேரெக்டாக அந்த டைமில் நம்மளோட பிடிஎஃபை போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சைட்டில் கூட படிச்சிக்கலாம். அது ஆர்டிக்கல் மாதிரி தான் கொடுப்போம், நீங்கள் சைட்லேயே படிச்சிக்கலாம். ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, எக்ஸாம் ரிலேட்டடாக இல்லை கண்டென்ட் ரிலேட்டடாக கொஷின்ஸ் ரிலேட்டட் டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிங்க் எல்லாமே அப்படியே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும், போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. 24/7 உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் கொடுக்க போகிறோம். நீங்கள் எப்போ கண்டென்ட்டை போட்டாலுமே, ஸோ கொஷின்ஸ் போட்டாலுமே நாங்கள் அதை ரிசால்வ் பண்ணி, அதாவது உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம், ஏதாவது கண்டென்ட் புரியல, கொஷின்ஸ் புரியல அப்படின்னா அதுக்கு ரெசல்யூஷனும், இல்லைனா வேறு ஏதாவது டவுட்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா நாங்கள் இமீடியட்டாக உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மோரோவர் முக்கியமாக இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போடுற இந்த டெய்லி போட்டுட்ருக்கோம்ல, ஸோ 6 மணிக்கும் 6:30 மணிக்கும் வீடியோ போட்டுட்ருக்கோம்ல, அது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதில் நான் சொல்லிட்டேன், ஃப்ரீ நியூஸ் பிடிஎஃப் அப்படின்றது 5 மணிக்கு இந்த மாதம் மட்டும்தான், மார்ச் மாதம் மட்டும்தான் நம்மளோட டெலகிராம் சேனலில் பிடிஎஃப் அப்படின்றத நாங்கள் கொடுப்போம். ஸோ ஏப்ரல் 1லேருந்து கம்ப்ளீட்டாக வெப்சைட்டுக்கு மூவ் ஆக போகிறோம். வெப்சைட்டில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி கோர்ஸை என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீயாக இருக்குது, என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னைய நாளோட பிஐபி நியூஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஒரு சூப்பரான நியூஸ். நேஷனல் ஹவுசிங் போர்ட் ஆஃப் இந்தியா இருக்காங்களே, ஸோ நேஷனல் ஹவுசிங் பேங்க் இருக்குல்ல, அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. என்ன ரிப்போர்ட் அப்படின்னா, ட்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ராக்ரஸ் ஆஃப் ஹவுசிங் இன் இந்தியா 2024 ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில், பேங்க் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் அப்படின்னே சொல்லலாம். சரியா? த ரிப்போர்ட் ப்ரிப்பேர்ட் அண்டர் செக்ஷன். ஸோ இந்த ரிப்போர்ட்டை எந்த செக்ஷனுக்கு கீழே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, செக்ஷன் 42 ஆஃப் நேஷனல் ஹவுசிங் பேங்க் ஆக்ட் 1987. ஸோ இன்னொரு முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த நேஷனல் ஹவுசிங் பேங்க் ஆக்ட் வந்து 1987 போட்டிருக்காங்க. ஸோ எப்போ வந்து இதை வந்து ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணாங்க, நேஷனல் ஹவுசிங் பேங்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஒரு ஆர்டிக்கல், ஓகேவா, இந்த ஒரு
ஆர்டிகல் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாங்களே, இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, ஆஸ் ஆஃப் செப்டம்பர் 30, 2024, ஸோ செப்டம்பர் 30, 2024 படி இந்த ஹவுசிங் லோன் அவுட்ஸ்டாண்டிங் நல்லா கவனிங்களா, அவுட்ஸ்டாண்டிங், ஸோ பணம் கட்டாமல் இருக்கிற ஹவுசிங் லோன் வந்து 33.53 லட்சம் கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா, இந்த நியூமெரிக்கல் டேட்டா அப்படின்றது பேங்க் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, கிளியர் தானே? ஸோ அதனால நியூமெரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. நெக்ஸ்ட், எந்தெந்த குரூப்ஸ் வந்து இந்த 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 லோனை எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இடபிள்யூஎஸ் குரூப் அண்ட் லோ இன்கம் குரூப் வந்து 39% எடுத்திருக்காங்க. ஸோ மிடில் இன்கம் குரூப்ஸ் அவங்க தான் 44% எடுத்திருக்காங்க. ஹை இன்கம் குரூப்ஸ் வந்து வெறும் 17% தான் எடுத்திருக்காங்க. நல்லா கவனிங்களேன், ஹை இன்கம்ல இருக்கிறவனுக்கு நம்ம நம்ம நினைப்போம், ஹை இன்கம்ல இருக்கிறவங்களுக்கு வந்து லோனை ரொட்டேஷன் காட்டுறதுக்காக லோன் எடுத்து அதில் கணக்கு காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் ஸோ இந்த ரிப்போர்ட் படி டேட்டா என்ன சொல்லுது, மிடில் இன்கம்ல இருக்கவங்க தான் அதிகமாக இந்த ஹவுசிங் லோன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் போய் இதே மாட்டுறாங்க. தெளிவாக நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே, ஹவுசிங் லோன் டிஸ்போஸ்மெண்ட், ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் 25ல 4.10, ஸோ 4.10 லட்ச கோடி வந்து டிஸ்போசல் பண்ணியிருக்காங்க. அதே ஃபினான்ஷியல் 24ல 9.07 லட்ச கோடி தான் டிஸ்போசல் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் கன்சிடரபிளாக குறைஞ்சிருக்கு. ஓகேவா, ரைஸ் இந்த ஹவுசிங் ப்ரைசஸ் எவ்வளோ ரைஸ் ஆகுது அப்படின்னா, இயர் ஆன் இன்க்ரீஸ் வந்து 6.8% வந்து செப்டம்பர் குவார்டர் படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவ்வளோதான். இந்த நியூஸில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து எவ்வளோ அமௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்குது அப்படின்னா 33.53 லட்சம் கோடி அப்படின்றதும், அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபினான்ஷியல் 25ல எவ்வளோ டிஸ்போஸ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா 4.10 லட்சம் கோடியும், ஃபினான்ஷியல் 24ல 9.07 லட்சம் கோடியும் டிஸ்போஸ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரிப்போர்ட்டை யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, நேஷனல் ஹவுசிங் பேங்க். ஸோ இதை வந்து நம்ம வந்து கீவேர்டு வைக்கணும் அப்படின்னா, இந்த ஹவுசிங் அப்படின்றது வரதுனால இது நேஷனல் ஹவுசிங் பேங்க் இவங்க தான் இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து ஒரு கீவேர்டு மாதிரி நம்ம வச்சுக்கலாம். சரியா? ஸோ எல்லா நியூஸுக்கும் ஒரு கீவேர்டு மாதிரி நம்ம இன்ட் மாதிரி கனெக்ட் பண்ண பார்ப்போம். உங்கள் மைண்டில் ஈஸியாக நின்றுடும். ஓகே தானே? ஸோ அதை பார்த்துப்போம். இந்த ஸ்டாட்டிக் டேட்டா அப்படின்றது இந்த நியூஸ்ல இருந்து என்ன ஸ்டாட்டிக் டேட்டா வருது அப்படின்றத நம்ம இதை மீன் பண்ணியிருப்போம். ஸோ ஒயிட் ரெவல்யூஷன் 2.0 வந்து டெய்ரி செக்டருக்காக இந்தியா லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்றது நம்ம மில்க் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ ஒயிட் ரெவல்யூஷன் 2.0 எதோட தொடர்புடையது அப்படின்னா மில்கோட தொடர்புடையது. இந்த மாதிரி நிறைய ரெவல்யூஷன்ஸ் இருக்கு. மற்ற என்ன ரெவல்யூஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மறக்காம. ஸோ லான்ச் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் 2.0 யார் கூட, எந்த மினிஸ்ட்ரி லான்ச் பண்றாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேஷன். ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி ஃப்ரேம் ஆகும், ஸோ ஒயிட் ரெவல்யூஷன் 2.0 வந்து டைரி செக்டருக்காக இந்தியா லான்ச் வந்து எந்த மினிஸ்ட்ரி வந்து இதை வந்து லான்ச் பண்றாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேஷன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. ஸோ என்ன மெயின் கோல், இப்போ ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணுறாங்க இல்லைனா ஏதாவது ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு கோல் இருக்கும்ல. என்ன கோல் அப்படின்னு பாருங்களேன், பாருங்க, மில்க் ப்ரொக்யூர்மெண்ட் டார்கெட் 1007 lakh கிலோகிராம் பர் டே. ஒரு நாளைக்கு 1007 லட்ச கிலோகிராம் மில்கை வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதான் இந்த ஸ்கீம். ஸோ எந்த டேட்குள்ள அப்படின்னா 2028-29க்குள்ள இந்த ஒரு விஷயத்த இவங்க பண்ணணும். இதுதான் கவர்மெண்ட்டோட டார்கெட்டாக இருக்கு. ஸோ புரிஞ்சதில்ல? ஸோ ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்ற ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா டைரி செக்டருக்காக. என்ன டார்கெட், எந்த மினிஸ்ட்ரி லான்ச் பண்றாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேஷன். ஓகேவா, அவங்க வந்து லான்ச் பண்றாங்க. டார்கெட் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 29க்குள்ள 1007 லட்ச கிலோகிராம் வந்து பாலை வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களோட டார்கெட்டாக இருக்கு. சரி, இதுக்கு இந்த ஒரு விஷயத்துக்கு வேற என்ன ஸ்கீம் லான்ச் பண்ணிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம லான்ச் பண்றாங்க. சரி, இந்த ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் அப்படின்றத இப்போ எக்ஸாம்ல கேட்குறாங்க, டக்குன்னு ஞாபகம் வரணும் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து எப்படி சொல்லலாம், ஸோ ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் அப்படின்றது இப்போ இந்த கோகுல் அப்படின்றது கண்ணனை குறிக்கும். ஓகேவா, இந்து மதத்தில் கண்ணனை குறிக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து கண்ணன் இருக்கிற இடத்துல வந்து என்ன அந்த மாடுகள்லாம் அதிகமாக இருக்க மாதிரி நம்ம வந்து பிக்சரைசேஷன் பார்த்துருப்போம். கரெக்டு தானே? ஸோ இந்த கூகுள் மிஷன் அப்படின்றது இந்த ஒயிட் ரெவல்யூஷன் கூட தொடர்புடையது அப்படின்றது உங்களுக்கு டக்குன்னு பார்த்தோன்னே ஞாபகம் வரணும். கிளியர் தானே? ஸோ பாயிண்ட் 1 by அந்த உங்களுக்கு என்ன விஷயம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். ஒயிட் ரெவல்யூஷனா என்ன, ஸோ எது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஓகேவா, கிளியராக இருப்பீங்க. ஒயிட் அப்படின்றது மில்க், இதுதான் வந்து ஒரு கீவேர்ட் டக்குன்னு உங்களுக்கு ரிலேட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியா பார்ட்டிசிபேஷன் இன் 69th செஷன் ஆஃப் த UNCSW, a commitment to the gender equality and women empowerment. இந்த UNCW அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் கமிஷன் ஆன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் த உமன், அதுதான் நம்ம UNCWயோட அக்ரானிம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இது வந்து 69வது செஷன் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கொஷின்
69வது செஷன் ஆஃப் UNCW வந்து நடந்திருக்கு. எங்க நடந்திருக்கு? ஸோ நியூயார்க்ல நடந்திருக்கு. இது எதுக்காக நடைபெற்றது அப்படின்னா, எ கமிட்மெண்ட் டு த ஜெண்டர் ஈக்வாலிட்டி அண்ட் உமன் எம்பவர்மெண்ட். ஸோ ஜெண்டர் ஈக்வாலிட்டிக்காக உமன் எம்பவர்மெண்ட் நடந்திருக்கு. இதுல அப்ப யார் பங்கேற்றிருப்பாங்க? ஸோ ஆப்வியஸா உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் இந்த மினிஸ்ட்ரி சேர்ந்தவங்க தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியும். அப்போ யாரு யூனியன் மினிஸ்டர் ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீமதி அன்னபூர்ணா தேவி. இவங்க தான் இந்த ஒரு செஷன்ல இந்த ஒரு செஷன்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. கிளியர் தானே? ஸோ ஈஸியாக புரியுதுல. 69வது செஷன் ஆஃப் UNCW நடந்திருக்கு. எங்கே நடந்திருக்கு அப்படின்னா நியூயார்க்கில் நடந்திருக்கு. ஸோ இது வந்து எதோட ரிலேட் ஆனது அப்படின்னா கமிட்மெண்ட் ஸோ ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கும் உமன் எம்பவர்மெண்ட்டும் தொடர்புடையது. அப்போ நம்ம ஊர்ல இருந்து எந்த மினிஸ்ட்ரி ஜாயின் பண்ணியிருக்கோம்? உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்டோட மினிஸ்டர் யார் அப்படின்னா ஸ்ரீமதி அன்னபூர்ணா தேவி. இவங்க தான் அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் அந்த செஷன்ல என்ன நடந்தது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. விச் இஸ் நம்மளுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. பட் நீங்க நியூஸை படிக்கலாம், தப்பு கிடையாது. நியூஸை படிக்கலாம், நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்றது ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். அதனால நீங்க ஒரு வாட்டி படிச்சு கூட தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது ஒரு விஷயம் கிடையாது. சரி, இந்த ஸ்டாட்டிக் டேட்டா பாருங்களேன். இந்தியாஸ் ஜெண்டர் பட்ஜெட்டிங் இன்க்ரீஸ் வந்து 450% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஜெண்டர் பட்ஜெட்டிங்காக மட்டுமே இந்த வருஷம். இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா இந்த நியூஸ்ல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. அது மட்டும் இல்லாமல் உமன் ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து 33% இருக்காங்க. ஸோ ரிசர்வேஷன் ஃபார் த உமன் இன் பார்லிமெண்ட் ஸ்டேட் அசம்பிளி வந்து 33% இருக்கு. இது வந்து எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா இந்தியாஸ் டிஃபென்ஸ் ஸ்ட்ரென்தனிங். ஸோ இந்தியாவோட டிஃபென்ஸுக்கு ஒரு நியூஸ் வருது. என்ன அப்படின்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அவங்க வந்து என்ன பண்ண போறாங்க? லோ லெவல் டிரான்ஸ்போர்ட்டபிள் ரேடார் ஃபார் IAF. இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம், அதாவது பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் வந்து இந்த லோ லெவல் டிரான்ஸ்போர்ட் ரேடார் அப்படின்றத மேனுஃபேக்சரிங் பண்ண போறாங்க. யாருக்காக மேனுஃபேக்சரிங் பண்ண போறாங்க? IAFக்காக மேனுஃபேக்சரிங் பண்ண போறாங்க. ஸோ நம்மளோட அடுத்த மைண்டுக்குள்ள நம்மளுக்கு அடுத்த கொஸ்டின் என்ன ஆகும்? ஸோ எவ்வளோ ரூபா கான்ட்ராக்ட் அப்படின்றது நம்மளுக்கு போகணும். கரெக்ட் தானே? ஸோ 2906 கோடி வந்து இந்த கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த மினிஸ்ட்ரி போட்டிருப்பாங்க? ஸோ இது வந்து IAF ரிலேட்டட். அப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தான் இந்த ஒரு கான்ட்ராக்டை கண்டிப்பா போட்டிருப்பாங்க. சரியா? ஸோ LLTR அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. ஸோ லோ லெவல் டிரான்ஸ்போர்ட் டேட்டா வந்து LLTR அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. அதுக்கு இன்னொரு நேம் வைக்கிறாங்க. என்ன? அஸ்வினி அப்படின்ற மாதிரி வைக்கிறாங்க. ஓகே தானே? இப்போ நம்ம இதை வந்து எப்படி மேப் பண்ணலாம், எப்படி வந்து நம்ம வந்து ஈஸியா இந்த ஒரு விஷயத்த வந்து மைண்ட்ல நிறுத்தலாம் அப்படின்னா, ஸோ அஸ்வினி வந்து பெல்லில் செலக்ட் ஆயிட்டாங்க. ஸோ இவங்க IAFக்கு இந்த LLTR அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்க போறாங்க அப்படின்றத வச்சுக்கலாமா? ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ ரூபா எத்தனை கோடி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து 2906 கோடியை வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இதுக்குரிய இந்த பர்டிகுலர் பாருங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரேடார் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து யார் பண்ண போறாங்க அப்படின்னா DRDO பண்ண போறாங்க. ஸோ இந்த பில்லு கூட சேர்ந்து DRDOவும் சேர்ந்து தான் இந்த ஒரு அஸ்வினி அப்படின்ற ஒரு ரேடாரை உருவாக்க போறாங்க. யாருக்காக அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்றதுக்காக. கிளியர் தானே? ஸோ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியான ஒரு நியூஸ் நம்ம மைண்ட்ல அப்படியே படார் நிக்க மாதிரி இருக்கும். நம்ம சொல்லக்குள்ளேயே நீங்க ஆல்ரெடி இந்த PDF படிச்சிருப்பீங்க ஒரு வாட்டி. இப்போ நான் உங்களுக்கு வீடியோல சொல்லும் பொழுது இன்னும் ஸ்ட்ராங்கா மைண்ட்ல நின்றோம். இதுக்கப்புறம் மறக்காது. ஏன்னா எனக்கே மறக்காது இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா. கிளியர் தானே? சரி, ஸோ இண்டஸ்ட்ரி நியூஸ் போகலாம். ஸோ ஏர்டெல் பார்ட்னர்ஸ் வித் SpaceX டு பிரிங் தி ஸ்டார்லிங்க். இது வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. இன்ஸ்டாகிராம்லாம் போனீங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்லாம் போனீங்க அப்படின்னா 2 பேரும் ஒன்று கூட்டாங்கப்பா அப்படின்ட்டு. இது மட்டும் இல்லாமல் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து உடனே ஜியோவுமே SpaceX கூட பார்ட்னர் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் வந்து அவங்களோட ப்ராடக்ட்டை சேல் பண்ண போறாங்க. ஸ்பேஸ்எக்ஸோட ப்ராடக்ட்டை சேல் பண்ண போறாங்க. ஸோ இந்த SpaceXல என்ன நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ், என்ன விஷயம் அப்படின்னா அவங்க கிட்ட 7000 லோ எர்த் ஆர்பிட் சேட்டலைட்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். இவங்க 2 பேர் பார்ட்னர் பண்றது முக்கிய விஷயம் கிடையாது. ஸோ கொஸ்டின் வந்து ஏன்னா இந்தியாவில் இருக்கிற டெலிகாம் கம்பெனி வந்து 4 தான். ஏர்டெல், ஜியோ, அப்புறம் வோடஃபோன் ஐடியா, BSNL. இவங்க 4 தான். கரெக்ட் தானே? இது 4 வச்சு கண்டிப்பா கொஸ்டின் கேட்க போறது கிடையாது. இதுல இன்டெப்தா தான் இப்பெல்லாம் கொஸ்டின் கேட்கறாங்க. கரெக்ட் தானே? இப்போ பேங்க் எக்ஸாம் ஆகட்டும் ரொம்ப இன்டெப்தா கொஸ்டின் கேட்கறாங்க. அப்படின்னா ஸோ இவங்க கிட்ட எவ்வளவு லோ எர்த் ஆர்பிட் சேட்டலைட் இருக்கு அப்படின்றதான் கேட்பாங்க. ஸோ 7000 லோ எர்த் ஆர்பிட் சேட்டலைட்ஸ் இருக்கிறது அப்படின்றது நீங்க இந்த நியூஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இவங்க பார்ட்னர் பண்ணியிருக்கிறத தாண்டி இந்த ஒரு விஷயம், இந்த டேட்டா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சரி, இது என்ன பண்ண போறாங்க? ஸ்டார்லிங்க் ப்ராடக்ட்டை ஏர்டெலோட அவுட்லெட்ல விற்க போறாங்க, சேல் பண்ண போறாங்க. ஸோ இப்போதைக்கு ஆக்சுவலா
யூஎஸ்ல வந்து $83 வந்து பே பண்ணிட்டு இருக்காங்க 1 மந்த் பர் மந்த்துக்கு. ஓகேவா? ஸோ இது இங்க போட்டா 83 இன்டு 85 கூட எங்கேயோ போகுது. அவ்வளோ ரூபாய் இந்தியாவில் இருக்க மக்களால அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. மேபி இண்டஸ்ட்ரி சைடு வேணா அதை அஃபோர்ட் பண்றதுக்கு, பட் இண்டிவிஜுவல் ஒருத்தங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா கிடையாது. இப்போ நான்லாம் நெட் யூஸ் பண்றேன் அப்படின்னா மாசம் ₹1000. ஓகேவா? ₹1000 போட்டோம் அப்படின்னா 100 MBPS நம்மளுக்கு கிடைக்குது. அது போதும் நம்மளுக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட் தானே? இது அஃபோர்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. சரி, ஓகே, நம்ம வந்து மறுபடியும் அடுத்த நியூஸ்க்குள்ள போவோம். ஏன்னா நம்ம ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு நியூஸ்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏர்டெலோட டெலிகாம் மார்க்கெட் எவ்வளோ இந்தியாவில்? ஸோ ஆஸ் ஆஃப் 2023 படி 21.2% வந்து ஏர்டெலோட டெலிகாம் மார்க்கெட் ஷேரா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஜியோ தான் இருக்கு, மூணாவது வோடஃபோன் ஐடியா, அதுக்கப்புறம் பிஎஸ்என்எல் இருக்காங்க. கரெக்ட் தானே? ஓகே, சரி, அடுத்த நியூஸ் போவோம். என்டிபிசி கமிஷன்ஸ் 50 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ். ஸோ கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். 6 வந்து ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். என்டிபிசி வந்து 50 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்க? ஓகேவா? சஜாப்பூர் சோலார் ப்ராஜெக்ட், மத்திய பிரதேஷ். இந்த இடத்துல 50 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட்டை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இன்ஸ்டால் பண்ணதுனால இந்த என்டிபிசியோட டோட்டல் அவுட்லே எவ்வளோ போயிடுது? 77,461.50 மெகாவாட்டுக்கு போயிடுச்சு. ஸோ இது வந்து இந்த ரெனியூபிள் எனர்ஜியில் ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துருமா, என்டிபிசி வந்து இப்போ ரீசெண்டாக 50 மெகாவாட் எங்கே ரிசீவ் பண்ணியிருக்காங்க? இந்த சஜாப்பூர் சோலார் ப்ராஜெக்ட் எங்கே இருக்குது? மத்திய பிரதேஷ். ஸோ மத்திய பிரதேஷ் இதை பண்ணியிருக்காங்க. இதனால் இவங்களோட டோட்டல் கெப்பாசிட்டி 77,461. மறக்கவே கூடாது இந்த நம்பர், எப்பயுமே மறக்கக்கூடாது. 77,461 மெகாவாட் அப்படின்றது என்டிபிசியோட ஓவரால் டார்கெட். ஓகே, இன்ஸ்டால்ட் கெப்பாசிட்டி இப்போ வரைக்கும் அவங்க டோட்டலாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது. ஓகேவா? கிளியரா இருக்கீங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ்ப்பா, மறந்துடாதீங்க. இந்தியாஸ் ரெனியூபிள் எனர்ஜி டார்கெட். ஒரு ஸ்டாட்டிக் நியூஸ் அப்படின்னா என்ன? 500 ஜிகாவாட் ஃப்ரம் த நான் ஃபோசில் ஃபியூல்ஸ். அதாவது இந்த நிலக்கரி இல்லாத நான் ஃபோசில் ஃபியூல்ஸ் வந்து 500 ஜிகாவாட்டை 2030க்குள்ள இந்தியா தயாரிக்கணும். இதுதான் இந்தியாவோட டார்கெட். ஸோ நெக்ஸ்ட், ரிலையன்ஸ் ஜியோ ஸ்டார். ஸோ ஜியோ ஸ்டார் அப்படின்றது ஹாட் ஸ்டார். ஹாட் ஸ்டார் அவங்களும் ஜியோவும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. சேர்ந்துட்டு என்ன பண்றாங்க, இப்போ 6000 கோடி டார்கெட் வச்சிருக்காங்க. இந்த ஐபிஎல் டார்கெட் ரெவன்யூ, ஐபிஎல் நடக்க போகுது. ஐபிஎல் வந்து இவங்களுக்கு எவ்வளோ டார்கெட் ரெவன்யூன்னா 6000 கோடி டார்கெட் மட்டுமே வச்சிருக்காங்க. ஸோ டார்கெட் இருக்கணும், எல்லா கம்பெனிக்குமே இருக்கணும். அவங்களுக்குலாம் கிடையாது. எல்லா கம்பெனிக்குமே டார்கெட் இருந்தால் தான் நம்மளுக்குமே பர்சனலாக ஒரு டார்கெட் இருக்கும். ஸோ இதுதான் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் இது இவங்களோட டார்கெட்டு. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது இந்த ஒரு நியூஸை. பட் தெரிஞ்சுக்கணும், ஒரு நியூஸ் நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த நியூஸ். சரி, ஸோ ஃபினான்ஷியல் நியூஸ். நம்ம பேங்க் எக்ஸாம் படிக்கிறோம். பேங்க் எக்ஸாம் ரிலேட்டடான டாபிக் போவோம். ஸோ growth in net sales in FDI companies moderates to 9.3% in financial RBI ரிப்போர்ட்டை. ஸோ RBI வந்து ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் வந்து as moderated 9.3% in financial 23. ஓகேவா? growth, FDI growth வந்து 9.3%. ஸோ பாயிண்ட், இந்த நியூமரிக்கல் டேட்டா வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. FDI growth வந்து இந்த ஃபினான்ஷியல் 24ல 9.3% இருக்கு, down from the higher growth rate in the previous fiscal. This moderation reflects changing global economic conditions such as inflationary pressures, supply chain disruption, and fluctuations in the global demand. சரி, ஓகே. Moderation in growth, the growth rate of net sales. சரி, ஓகே, இதெல்லாம் வந்து ஓவராலாக அந்த என்ன மாதிரி விஷயங்கள் வந்து growth ரேட்டை அஃபெக்ட் பண்ணுது, இல்லைனா வந்து எது வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கு, ஸோ பூஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்லியிருக்காங்க. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 9.3% அப்படின்றது மறக்கவே கூடாது, மைண்டில் வச்சுக்கோங்க. இந்தியாவோட எஃப்டிஐ வந்து எந்த அளவுக்கு க்ரோத் ஆயிருக்கு அப்படின்னா 9.3%ன்றாங்க. ஸோ அதுமாரி எஃப்டிஐ இன்ஃப்ளோஸ் இன் இந்தியா ஃபினான்ஷியல் 23ல வந்து 83.6 பில்லியன். ஓகேவா? 83.6 பில்லியன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம சொல்லலாம் கிடையாது, அவங்க சொல்லியிருக்காங்க, நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ ஃபோன்பே ரீச்சஸ் 600 மில்லியன் ரெஜிஸ்டர்ட் யூசர்ஸ், ஆட்ஸ் 100 மில்லியன் இன் 16 months. ஸோ போன 16 மாசத்துல 100 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை ஃபோன்பே வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, லாகின் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களோட ஓவரால் ரெஜிஸ்டர்ஸ் யூசர்ஸ் வந்து 600 மில்லியன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவனும் முக்கியம். ஸோ என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னா, யார் வந்து அதிகமாக இருக்காங்க, சரி சிக்னிஃபைட் மேலே 600 இந்த கம்பெனி அண்டர் மைல்ஸ் ஃப்ளைங் இஸ் கண்டினியூட் க்ரோஸ் இந்த டிஜிட்டல் பேமெண்ட் எக்கோசிஸ்டம். ஸோ எந்த அளவுக்கு போயிருக்காங்க, லார்ஜஸ்ட் ஃபின்டெக், விச் ஆஃப் த கம்பெனி இஸ் த லார்ஜஸ்ட் ஃபின்டெக் இந்த இந்தியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஃபோன்பேயா, ஜிபேவா, இல்லைனா வந்து நிறையா இருக்குது, பேஸாப் அப்படின்ற ஒன்று இருக்குது. அது மாதிரி வந்து இன்னும் நிறையா இந்த மாதிரி யூபிஐ பே பண்ணுற கம்பெனி நிறைய இருக்குல்ல. நம்ம வந்து ஃபோன்பே எதுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம், யூபிஐ பேமெண்ட்டுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். அதில் இப்போ 600 மில்லியன் அவங்க தான் இப்போதைக்கு லார்ஜஸ்ட் இந்த இந்தியா. ஸோ ஃபோன்பே லீட்ஸ் இந்த யூபிஐ எக்கோ சிஸ்டம். அதில் நான் சொன்னேன் 47% மார்க்கெட் ஷேர் வந்து இவங்க கிட்ட தான் இருக்குது. இப்போதைக்கு இந்தியாவோட ரியல் டைம் மார்க்கெட் ஷேர் இவங்க கிட்ட தான் இருக்குது.
ஒரு சூப்பரான நியூஸ், ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஐபிஓ வந்து ஃபோன்பே வந்து ஐபிஓவில் வரப்போகிறாங்க. ஃபாலோயிங் ஸ்ட்ராட்டஜி ஷிஃப்ட் இந்தியா ஆஃப்டர் ரிவர்ஸ் மெர்ஜ் ஆஃப் தி சிங்கப்பூர். ஓகே, ஐபிஓவில் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து ஃபோன்பே வந்துருவாங்க. ஐபிஓ மீன்ஸ் நம்மளோட ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆக போகிறாங்க, அதை தான் மீன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து அவங்களோட ரெவன்யூ மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கேஸ் என்ன, நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியா பிப்ரவரி சிபிஐ இன்ஃப்ளேஷன் எக்ஸ்பெக்டட் டு ரிமைன் லோ. ஸோ இந்தியாவோட பிப்ரவரி மந்த் சிபிஐ, ஸோ சிபிஐ கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், ஓகேவா? ஸோ அது வந்து இந்த வரப்போகிற பிப்ரவரிலையும் கம்மியாக தான் இருக்க போகுது அப்படின்றாங்க. ஸோ அரௌண்ட் 4% தான் இருக்க போகுது, ஓகேவா? இதுதான் இந்த நியூஸில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். ஓகே, ஸோ வாங்க நேஷனல் அண்ட் ஸ்டேட் நியூஸ் ஸ்டார்ட் பண்ணுமா. உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் சேவ்ஸ் ஒரு 10,000 crore ஆனுவலி வியா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த டிபிடினால உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் 10,000 கோடியை சேவ் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, எலிமினேட்டிங் லீக்கேஜஸ் அப்படின்றாங்க. லீக்கேஜஸ் மீன்ஸ் டேரெக்டாக ஒருத்தவங்களோட அக்கௌண்ட்டுக்கு காசு போகிறதுனால இந்த ஒரு 10,000 கோடி சேவ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, அவங்க சொல்கிறாங்க, நம்ம கேட்டுக்க வேண்டியதான். பட் இதுவும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்தியா சைன்ஸ் எம்ஓஇ வித் கட்டா to strengthen economic and financial cooperation. So important news, very very important. India signs MOU with GATA. So எதுக்காக சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, MOU covers economic policies, public private partnership, investment strategies and use of the financial source. இந்த விஷயத்துக்காக பண்ணிருக்காங்க. ஸோ கட்டார் இன்வெஸ்ட்மெண்ட் இன் 2024 எவ்வளோ இருந்துக்கு அப்படின்னா 15 பில்லியனாக இருந்திருக்கு. இந்தியா கட்டா பைலேட்டர் ட்ரேட் எவ்வளோ அப்படின்னா 9 பில்லியன் இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து கட்டாரில் போய் ஒர்க் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னா 7 லட்சம் வரைக்கும் இருக்கு அப்படின்றது இந்த ஒரு நியூஸ்ல இருந்து நம்மளுக்கு தெரிய வர ஸ்டார்டிங் டேட்டா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், ஆக்சுவலாக ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ பிஎம் மோடி வந்து மொரிஷியஸ்க்கு போயிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா பைலேட்டர் டைஸை டைஸ் பண்ணியிருக்காங்க, சாரி பைலேட்டர் டைஸை வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணதுக்காக போயிருக்காரு. ஸோ அங்கே என்ன மாதிரி விஷயங்கள் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது செல்ல, பட் பைலேட்டர் ட்ரேடுக்காக மட்டும் தான் போயிருக்காங்க அப்படின்றது மட்டும் தான் இந்த நியூஸில் இருக்குது. ஸோ ஸ்டாட்டிக் டேட்டா என்ன சொல்கிறாங்க பாப்பா, பைலேட்டர் ட்ரேட் வந்து அப்ராக்ஸ் 1.5 பில்லியன் 2023 இவ்வளோ இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா டயஸ்போரா இன் மொரிஷியஸ் அரௌண்ட் 68%. மொரிஷியஸ் டோட்டல் பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். சரி, நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிரேசில்ஸ் கிளைமேட் டர்ன் அரவுண்ட் அண்ட் ரோல் இன் COP 30. ஸோ ஏன் திடீர்னு பிரேசில் வந்து அந்த கிளைமேட்டுக்காக முக்கியத்துவம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, இந்த COP 30 அப்படின்றது 2025 பிரேசிலில் நடக்க போகிறது. பிரேசில் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு சில விஷயத்தை ஃபாலோ பண்ணணும், கரெக்டு தானே? ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதோட பிரசிடென்ட் யார் அப்படின்னா, அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் பிரசிடென்ட் லுலா டி சில்வா இஸ் எய்ம்ட் அட் காம்பேட்டிங் கிளைமேட் சேஞ்ச் வைல் என்ஷூரிங் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃபார் த கண்ட்ரி எஃபர்ட்ஸ் டு மீட் தி இன்டர்நேஷனல் கிளைமேட் கோல்ஸ். இதுக்காக பண்ணுறாங்க. சரி, அங்கே நடக்க போகுது, அதனால இந்த நியூஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஸோ தேவையே இல்லாமல் ஏன் இந்த நியூஸை நம்ம பார்க்கணும்? ஏன்னா COP 30 அப்படின்றது இப்போ பிரேசிலில் நடக்க போகுது. சரி, டிஃபாரஸ்டேஷன் ரேட் இந்த அமேசான் வந்து 2023 வந்து 15% குறைச்சிருக்காங்க. இந்த நியூஸ்லாம் நமக்கு தெரிய வருது. ஸோ போன வருஷத்தோட. அது மட்டும் இல்லாமல் பிரேசில் வந்து எவ்வளோ CO2 எமிஷனாக 2023 படி வெளியேறாங்க அப்படின்னா அப்ராக்ஸ் 1.3 பில்லியன் மெட்ரிக் டன்ஸ். ஸோ குளோபல் கிளைமேட் ஃபினான்ஷியல் கோல் வந்து 100 பில்லியன் ஆனுவலி. ஸோ COP 28, இது COP 28 இவங்க டார்கெட்டாக வச்சுருக்காங்க. அதை இப்போ அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்காங்க. எங்கே? பிரேசிலில் எடுத்துட்டு இருக்காங்க. பட் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஒரு விஷயம் தான். ஸோ COP 30 2025 பிரேசிலில் நடக்க போகிறது. இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஸோ இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ். ஸோ ஐஎம் அகமதாபாத் பெங்களூர் டாப். ஸோ QS டாப் 50 ரேங்கிங்ஸ் வெளியிட்டிருக்காங்க, ஓகேவா? எந்தெந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து எந்தெந்த காலேஜ் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம இந்த ஸ்டார்டிங் டேட்டா மட்டும் பார்ப்போம், ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ ஐஎம் அகமதாபாத் வந்து இந்த 2025 27வது இடத்துக்கு போயிடுச்சு. அதுவே 2024 22வது இடத்துல இருந்தது. ஓவரால் ஸ்கோர் வந்து 81.5 இந்த வருஷத்தோட ஸ்கோர். இப்போ ஐஎம் பெங்களூர் வந்து 40வது இடத்துக்கு போயிடுச்சு. 2024 அவங்க 32வது இடத்துல இருந்தாங்க. இப்போ அவங்களோட ஸ்கோர் வந்து 80.5. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்க ஓவராலாக? MIT ஃபர்ஸ்ட், ஓகேவா? MIT அப்படின்றது ஃபர்ஸ்ட். ஸோ டாப் பர்ஃபார்மன்ஸ் MIT, இம்பீரியல் காலேஜ் லண்டன் அண்ட் ஆக்ஸ்போர்ட் ஆர் டாப் ஆஃப் த ரேங்கிங்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ். ஸோ இந்த PDF டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டவுன்லோட் பண்ணாதவங்க நம்ம டெலிகிராம் சேனலில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த PDF உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து ஓவராலாக ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். இம்பார்ட்டன்டான டேட்டாவை மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் எடுத்து கொடுக்குறோம். ஸோ எப்படி நாங்கள் கண்டென்ட்டை ரைட் பண்ணுறோம் அப்படின்றதுலாம் நிறைய விஷயங்கள் இருந்தது, ஓகே? நிறைய விஷயங்களை பண்ணி தான் நாங்கள் இந்த ஒரு கண்டென்ட்டை உங்களுக்கு எடுத்துகிட்டு வரோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் ஜஸ்ட் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரே ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ணாலுமே இந்த ஃப்ரீ கண்டென்ட், இந்த குவாலிட்டி ஃப்ரீ கண்டென்ட் வந்து நிறைய மாணவர்கள்ட்ட போய் சேர்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், ஓகே தானே? சரி, நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான நியூஸ் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஆல், பாய்.